உத்தமன். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். பில்தாத் இதுவரையிலும் சொன்ன விவாதத்திற்கு முடிவரையாக இந்த வாக்கியங்களை சொல்லுகிறார். யோபு சன்மார்க்கராகவும் உத்தமராகவும் இருப்பார் என்றால் தேவன் அவரை வெறுக்க மாட்டார். தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை என்று பில்தாத் சொல்லுகிறார். யோபு உத்தமன் அல்ல, அவர் பாவம் செய்திருப்பதினால் தேவனிடத்திலிருந்து அவருக்கு கிருபை கிடைக்கவில்லை என்று பில்தாத் குற்றம் சுமத்துகிறார். ஒருவேளை தேவன் யோபுவை மறந்திருந்தாலும் அவர் மறுபடியும் யோபுவிடம் திரும்பி வருவார். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று பில்தாத் யோபுவிடம் சொல்லுகிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவருக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களோ அழிந்து போவார்கள். கர்த்தர் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்க மாட்டார். யோபுவை நேசிக்கிறவர்கள் அவரோடு கூட சந்தோஷப்படுவார்கள். யோபுவை பகைக்கிறவர்களோ வெட்கத்தால் மூடப்படுவார்கள். யோபுவின் சம்பத்து அழிந்து போயிற்று. அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் செத்து போனார்கள். அவருக்கு சரீரத்திலே வியாதியும் வேதனையும் உண்டாயிற்று. யோபுவின் உபத்திரவத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஏனெனில் தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. கர்த்தர் எமைப்பொழுது உத்தமரை மறக்கலாம். கர்த்தர் உத்தமருக்கு உதவி செய்ய சிறிது காலதாமதம் பண்ணலாம். நாம் சோதிக்கப்படும் போது நம்முடைய விசுவாசத்தில் பலப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சிறிது காலம் கீழே விழுந்து விட்டாலும் அவர்கள் நிரந்தரமாய் கீழே விழுந்து கிடக்க மாட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார். பொல்லாதவர்கள் கீழே விழும்போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார், அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டார். துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய உதவி கிடைக்காது. அவன் தன்னுடைய பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் அழிந்து போகட்டும் என்று தீர்மானித்து கர்த்தர் அவனை அப்படியே விட்டு விடுவார். கர்த்தர் பொல்லாதவர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட மாட்டார். துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும், அவனுடைய வாசஸ்தலம் ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தரே நமக்கு கூடாரமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. நம்முடைய பாவம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அழிவை தரும். பாவத்தினால் மனுஷர் அழிவது போலவே அவருடைய குடும்பமும் சம்பத்தும் அழிந்து போகும். யோபுவின் பிள்ளைகள் செத்து போனார்கள். யோபுவின் சம்பத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் உண்டாயிற்று. யோபுவுக்கு கர்த்தர் உதவி செய்யவில்லை. கர்த்தர் யோபுவுக்கு கை கொடுத்து தூக்கி விடவில்லை. கர்த்தர் யோபுவின் வாயை நகைப்பினாலும் அவருடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்பவில்லை. யோபுவை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படவில்லை. ஆனால் யோபுவின் கூடாரம் அழிந்து போயிற்று. பில்தாத் இவை எல்லாவற்றையும் சொல்லி யோபு ஒரு துன்மார்க்கன் என்று நியாயம் தீர்க்கிறார். யோபு நீதிமானோ உத்தமனோ கர்த்தருக்கு பயப்படுகிறவரோ அல்ல என்று பில்தாத் முடிவு பண்ணுகிறார். இப்போதுள்ள நிலைமையில் பில்தாத் யோபுவை இவ்வாறு புகழ்ந்து கூறவில்லை. யோபு தன்னுடைய பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் யோபு 8:20 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நற்காரியங்கள் அவருடைய வாழ்வில் சம்பவிக்கும் என்று பில்தாத் கூறுகிறார்.